தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கையிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள் என்பது இதில் கூடுதல் முக்கியத்துவம். தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மொழிந்த 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தான் தற்போதைய முக்கிய செய்தி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாக இந்த தீர்மானங்கள் நிறைவேறி இருக்கிறத தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்து வரக்கூடிய காட்சிகளை தந்தி டிவியில் நேரலையில் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் 2 தீர்மானங்களை முன்மொழிந்தார். ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது, அதற்கு எதிரானது டீலிமிட்டேஷனில் தமிழகம் பாதிக்கப்படும் என்ற கன்சர்னை வெளிப்படுத்தக்கூடிய மற்றொரு தீர்மானம். 2 தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தில் அதிமுக பங்கு கொண்டு அதை ஆதரித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரே சமயத்தில் வரும் என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பேசி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று சட்டமன்றத்தில் ஒரு நியூஆன்ஸ் பொசிஷனை அதிமுக எடுத்திருக்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு காலவரை வேண்டும், அதற்கு தயாரிப்பு வேண்டும் உள்ளிட்ட அம்சங்களை வலியுறுத்தி அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அவர்கள் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட உங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்று பாஜகவை விமர்சித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு துரைமுருகன் அவர்கள் இந்த நிலையில அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கு கொண்டு இந்த தீர்மானம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த 2 தீர்மானங்களும் நிறைவேறி இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் இவை. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே தேசிய அளவில் பேசு பொருளாக இருந்து வருகிறது. 2 மாதங்களுக்கு முன்பாக இது ஒரு புத்துயிர் பெற்றது. ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்ததன் மூலமாக இந்த நிலையில தமிழ்நாடு சட்டமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், இப்ப இணையக்கூடிய நேயர்களுக்கு இந்த தீர்மானத்துடைய மையமான அம்சங்களை விளக்கி சொல்லுங்க. இதுல சுவாரஸ்யமான அம்சமாக அதிமுகவும் இதுல பங்கு கொண்டு வாக்களித்ததை பற்றியும் விரிவா சொல்லுங்க. தொகுதி மறுவரை செய்வதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தனி தீர்மானத்துக்கு அதிமுக என்பது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையில சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவம் தமிழகத்துக்கு எவ்விதத்தையும் குறையக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அதிமுகவின் நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தலில் 10 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம். அதை சாதக பாதங்களை ஆராயணும். நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டும் கொண்டிருக்கிறாங்க. தமிழக அரசின் சார்பாக தமிழக முதலமைச்சர் தனி தீர்மானத்தை கொண்டு வந்து இதுல என்னென்ன வாதங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டினார். இதற்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். பாஜகவுடைய தரப்பு இது தேவையற்ற பயம், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை பத்தி தான் அதுல கூறுறாங்க, உள்ளாட்சி தேர்தலை பத்தி வார்த்தையே இல்லை, இதெல்லாம் குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில தான் அதெல்லாம் அவங்க கருத்து அதுல நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கை எல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்வோம் அப்படிங்கறதெல்லாம் வானதி சீனிவாசன் பதிவு செய்திருக்கிறாரு. இந்த வகையில பார்க்கும்போது தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் என்பது குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறிக்கிறது. தமிழக முதலமைச்சர் பல்வேறு விதமான இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் எவ்வாறு குறையும் அப்படிங்கறதெல்லாம் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தால் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையம் வரும்போது
பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும், இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத நிலை இருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளாம இதற்கான முயற்சிகளை வந்து மத்திய அரசு ஈடுபடுது. இது எந்த விதமான எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுத்தியும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக பட்டியலிட்டார். இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சித் தலைவர்களும் இதை பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையற்றது அப்படிங்கிற நிலைப்பாடையும், அதே போல பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய எவ்விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என்ற கோட்பாட்டிலும் கருத்துக்களையும் முன்வைத்திருக்காங்க. அந்த வகையில அதற்கு பிறகு பாஜகவுடைய நிலைப்பாடும் தெரிவிக்கப்பட்டது, அதிமுகவுடைய நிலைப்பாடும் தெரிவிக்கப்பட்ட பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் வந்து நிறைவேறியிருக்கிறது. இந்த இரண்டு தீர்மானங்களும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில தான் இந்த தீர்மானங்கள் நாங்க வந்து கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை பிரதிநிதித்துவ அடிப்படையில அந்த மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, எம்எல்ஏ எம்பியோட எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களும், அதே நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவையற்றது என்ற நிலைப்பாடை கொண்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் இது கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். இந்த தீர்மானங்கள் வந்து குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறியுள்ளது. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாஸ்கர். இதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி, கூட்டணி கட்சிகள் இதனது நிலைப்பாடுகள் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரே நாடு ஒரு தேர்தலில் அதிமுக எடுத்த நிலைப்பாடுகள் ரொம்ப சுவாரஸ்யமானது. சமீபத்திலலாம் 2024 2 தேர்தலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ற ரீதியிலலாம் அவங்க சொன்னதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒரே நாடு ஒரு தேர்தல் தொடர்பாக ஒரு 10 கோரிக்கைகளை கண்டிஷன் பண்ணி இதை நிறைவேற்றுமானால் இதை ஆதரிப்போம் அப்படின்னு அதிமுக சார்பாக திரு தளவாய் சுந்தரம் சொல்லியிருக்கிறார். ஸோ அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை நியூவான்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாமா? இந்த 10 கண்டிஷன்ஸ் என்ன? உள்ளாட்சி தேர்தல்ல இவிஎம் இயந்திரத்தை வந்து பயன்படுத்தியதே வந்து திமுக தான். இவிஎம் பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியும் என்ற நிலைப்பாட்டை நீங்க எடுத்திருக்கீங்க. இது என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லி நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க இவிஎம் பயன்படுத்தி இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கும் போது எவ்வளவு எண்ணிக்கையில இந்த இவிஎம் தேவைப்படும், அப்படி கொண்டு வரும் பட்சத்துல தேர்தல் பணியாளர்கள், நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி 3க்கும் தேர்தல் நடத்தப்படும் போது அவர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதையெல்லாம் நீங்க ஆராயணும். ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு நீங்க வந்து இதை ஆராயக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். இது தொடர்பாக நாங்கள் கோரிக்கை எல்லாம் முன்வைத்திருப்போம். அந்த குழுவுக்கு எங்களோட கோரிக்கைகள் வந்து அனுப்பி வைக்கப்படும். அந்த கோரிக்கைகள் அனுப்பி வைக்கப்படும் பட்சத்துல எங்க கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்துலதான் நாங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 பட்டியலிடல என்னென்ன கோரிக்கைகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக என்னென்ன அம்சங்கள் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க பட்டியலிடல. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு நியூவான்ஸ்டு சப்போர்ட்டா இதை வந்து விரிவா ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுன்னு சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.